அழகு அழகு அப்கமிங் எபிசோட் நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை போட்டிருப்பேன். அந்த விடுகதை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மதியம் எதிர்பார்த்த மாதிரி காலேஜில் பர்மனெண்ட்டும் ஆகலை, அதுவும் இல்லாமல் இருக்கிற வேலையும் இல்லைன்ற மாதிரி சொன்னதுனால அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா சுரேஷ் கிட்ட பார்த்தீங்கன்னா மலர் சொல்லியிருப்பாங்க. சுரேஷ் மதியை பிக்கப் பண்ணுறதுக்காக காலேஜ் வந்திருப்பார். மதி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த மிஸ்ஸுங்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, எப்போ வேணாலும் என்ன டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நம்ம வெளியிலலாம் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மதி சொல்கிறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுகுறாங்க. மதி அதுக்கப்புறம் சரி அழாதீங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மதி கிளம்புறாங்க. கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா சுரேஷை பார்க்குறாங்க. சுரேஷ் பார்த்தோன்னே அவங்களுக்கே ஷாக் ஆகிடும். இவர் எப்படி இங்கே நம்மளை கூட்டு போகிறதுக்காக இவர் வந்திருக்காரா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா எனக்கு மலர் அண்ணி தான் இந்த விஷயம் சொன்னாங்க, சரி அதனால தான் உன்னை கூட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் மதியம் சொல்கிறாங்க வேலை பர்மனெண்ட் ஆகிடும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன், இப்போ பர்மனெண்ட்டும் ஆகலை, அது இல்லாமல் என்ன நாளிலேருந்து வேலைக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி மதி ரொம்ப அழுகுறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் பார்த்தீங்கன்னா சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாமா, இங்கேருந்து நீயும் கஷ்டப்பட்டுட்டு அவங்களும் ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவா, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மதியம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் கூட போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பைக்கில் வரும்போது ரொம்பவே சோகமாக காட்டுறாங்க. மதி ரொம்பவே சோகமாக வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதியை காட்டுறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா தங்கராஜுக்காக டீ எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. டீயை கொடுத்துட்டு அதில் சுகர் கரெக்டாக இருக்கா, டிகாஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறாங்க. உடனே தங்கராஜ் கூப்பிட்டு நீ ஆளே சரியில்லையே, எதோ யோசிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் ரேவதி சொல்கிறாங்க இல்லை மதி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தா, அதை நினச்சி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், அவள் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளால் எப்போவுமே மற்றவங்களுக்கு தான் வருத்தப்படுவாங்க, நீ அவளை நினச்சி வருத்தப்படுறியா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க மதிக்கு இந்த மாதிரி வேலை போன விஷயத்த சொல்கிறாங்க. வேலை பர்மனெண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க போல், திடீர்னு பர்மனெண்ட்டும் பண்ணல, இருக்கிற வேலையும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுது பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மதியே தான் சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ கான்டாக்ட்லேயே தான் இருக்கீங்களா, சரி சரி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா மதியை நினச்சி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நானும் மலர் அண்ணியும் வீட்டில் வேலை செஞ்சு கஷ்டப்படுற மாதிரி இனி அவளும் செய்யணும், எங்கள் அம்மா ஏற்கனவே அவளுக்கும் அவங்களுக்கும் ஆகாது, எங்கள் அம்மா சும்மாவே ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏற்கனவே மலர் அண்ணி அவ்வளோ வேலை செய்வாங்க, அவங்களே குறை சொல்லுவாங்க, இப்போ மதி என்ன பாடுபடுத்த போகிறாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா என்ன நீ உங்கள் அப்பா அம்மாவே நீ வந்து அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிற, தப்பாக பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் ஒன்றும் தப்பாக பேசலைங்க, அங்கே நடக்கிறத தானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் தான் தங்கராஜ் சொல்கிறாரு நீ எல்லாம் கொடுத்து வச்சவ, எங்கள் அம்மாலாம் உனக்கு மாமியாராக கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்றாங்க. உடனே அவங்க மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் ரொம்ப கொடுத்து வச்சவ தான் நான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இருந்தாலும் மதி பாவம் தானேங்க, இவ்வளோ நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தா, இதுக்கப்புறம் அவளும் துணியை துவைக்கணும், சாமான் கழுவணும், வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா நீ மதிக்காக கேட்குறியா, இல்லை இவ்வளோ வேலையும் நான் உன்னை செய்ய வைக்கிறேன்றதை நீ குத்தி காட்டுறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் எங்கே குத்தி காட்ட போகிறேன், அதுதானே நடக்கும், அதை தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே தங்கராஜ் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் சுரேஷ்க்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியலங்க, தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன், நான் என்ன எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு நான் சுரேஷ்க்கு கால் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு கால் பண்ணுவாங்க. சுரேஷ் பார்த்திங்கன்னா மதி கூட பைக்கில் தான் வந்துட்டுருப்பாங்க. சுரேஷ் பைக்கை நிறுத்திட்டு அவங்க மாமா கிட்டே பேசும்போது சொல்லுங்க மாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நான் மதியை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ மதியை கூட்டிகிட்டு போறியா நீ அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாரு. ஆமாம் மாமா சின்ன பிரச்சனை அதுக்காக தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நானே அதை பற்றி சொல்ல தானே உனக்கு கால் பண்ணேன், நீ மதி கூட இருக்குன்னா கண்டிப்பாக உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு தான் இருக்கும், சரி நீ பார்த்து போன அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிடுறாரு. அப்புறம் சுரேஷ் பார்த்தீங்கன்னா மதிக்கிட்டே டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூஸாவது குடி, இல்லை சாப்பிட்றியா ஏதாவது சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மதியம் சாப்பிட்டியா இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்லு நான் வேணா என்ன வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பசிக்கல எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷுவராக நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் வீட்டுக்கு வந்துடுறாரு. என்னப்பா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்னு அவங்க அம்மாலாம் கேட்குறாங்க. இல்லைம்மா பக்கத்தில் ஒரு கிளைண்ட்டு பார்க்க வந்தேன், அது மீட்டிங் லேட் ஆகும்னு நினச்சேன், ஆனால் சீக்கிரம் முடிஞ்சிச்சு, அதனால் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேஷும் மதியம் வீட்டுக்குள்ளே வராங்க.
சுரேஷ் கிட்ட அவங்க அம்மா என்னப்பா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா மதியம் நான் காலேஜில் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, பொண்டாட்டியை காலேஜில் போய் கூட்டிகிட்டு வர அளவுக்கு ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று நல்லா இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் போய் கூப்பிட்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் போய் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மதிக்கு வேலை போன விஷயத்த சுரேஷ் சொல்கிறாரு. எல்லாருமே கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறாங்க. எனக்கு அண்ணி தான் சொன்னாங்க, அதனால தான் நான் அப்புறம் போய் காலேஜில் போய் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சுரேஷ். ஆமாம் எனக்கு முன்னாடியே தெரியும், சரி மதியம் வந்து சொல்லட்டும் தான் நான் எதுவும் சொல்லலைன்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. ரொம்பவே பாக்கியராஜ் ஷாக் ஆகிற மாதிரி கேட்குறாரு. என்னப்பா சொல்கிற, பேசி கூட பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாரு. இல்லை எதுவும் பேசி பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சுரேஷோட அம்மா பார்த்தீங்கன்னா 100 புடவை எடுத்து வச்சுருக்கேன் அந்த காலேஜுக்கு கட்டிட்டு போகிறதுக்கு. அதுவும் இல்லாமல் ராத்திரியும் பகலமா அந்த நோட்டையும் புக்கையும் வச்சு எழுதிக்கின்னு உக்காந்துக்கின்னு இருப்பேன். இதெல்லாம் இல்லைன்னு நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சமயம் ரொம்பவே மதிக்கு ஹர்ட் ஆகுது. உடனே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சுரேஷோட அப்பா பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வேலையெல்லாம் போனால் இப்படி தான், அதுக்கு ஏதோ நல்ல கவர்மெண்ட் வேலையாக சுரேஷ் மாதிரியும் பாக்கியராஜ் மாதிரியும் போகணுன்றது. நீ ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அழுதுகிட்டே உள்ளே போயிடுறாங்க. விடுகதை. இரைச்சலோடு செல்லும் விமானம் அல்ல, இடி ஓசை தரும் வானம் அல்ல, அது என்ன? அதுக்கப்புறம் சுரேஷ் பார்த்தீங்கன்னா மலர்கிட்ட காஃபி கேட்பாங்க. அவங்கள காஃபி போடுறதுக்காக போவாங்க. அப்போ ராஜலட்சுமி அவங்க பின்னாடியே போயிட்டு இதுக்கப்புறமாவது அவளுக்கு எல்லாம் அடங்குமா, வாயெல்லாம் அடங்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற யாருக்கு, அந்த மதிக்கு தான். இவ்வளோ நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தா திமிரெல்லாம் காமிச்சிட்டு இருந்தா, இப்போ தான் வேலை இல்லையே, அதனால் இதுக்கப்புறமாவது வாயெல்லாம் அடங்கியிருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா அது அவள் வாயாடுறதெல்லாம் இல்லை, அவளோட கேரக்டரு. ஒரு சிலரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறதுனாலலாம் அவங்களோட கேரக்டர் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்க கேரக்டர் இப்படி தானா, அவங்க எப்போவுமே இப்படி தான் இருப்பாங்க. அவளுக்கு பிடிக்கலன்னா அந்த விஷயத்தை அவள் இதுக்கப்புறமும் கேட்க தான் செய்வா. வேலை தான் இல்லையே கண்டி, அவளோட கேரக்டர் மாறாது. இதுக்கப்புறமும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா அவள் மாற மாட்டாளா, திரும்பவும் நம்ம அவகிட்ட மல்லு கட்டின்னு தான் இருக்கணுமா, எல்லாம் நம்ம தலை எழுத்து அப்படின்றாங்க. சரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெந்நி கேட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உள்ளே இருக்கேன், எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதியும் தங்கராஜும் வராங்க. அவங்கள பார்த்துட்டு வாங்க மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க, என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இல்லை சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி உட்காருங்க, நான் போய் மாமாவெல்லாம் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. சுரேஷ் வந்து பார்த்தோன்னே என்ன மாமா இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்டா நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா, நான்லாம் அப்படிலாம் கேட்பேனா, கால் கூட பண்ணீங்க அப்போ கூட வரதா சொல்லலையே, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் இங்கே பக்கத்தில் ஒரு வேலை விஷயமா வந்தேன், சரி அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராஜ் பார்த்தீங்கன்னா சுரேஷை விசாரிக்கிறாரு, அவங்க மாமனாரையும் மாமியாரையும் எல்லாம் விசாரிக்கிறாரு. ஆனால் பாக்கியராஜை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டாரு. அதை கவனிக்கிற ரேவதி பார்த்தீங்கன்னா உடனே பாக்கியராஜ் கிட்ட நீ எப்படி நான் இருக்க, வேலைலாம் எப்படி போகுது, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. பாக்கியராஜ் நான் நல்லா தான் இருக்கேன் ரேவதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அவனை விசாரிக்கிறது இவர் பார்த்தோன்னே அந்த டாப்பிக்கை ஸ்டாப் பண்ணணுன்றதுக்காக உடனே அவங்க மாமா கிட்ட கத்தி கத்தி சிரிச்சு பேச ஆரம்பிச்சிடுறாரு. என்ன மாமா, தங்க வேலையெல்லாம் எங்கேயோ போயிட்டுருக்க போல், நம்மளாம் இதுக்கப்புறம் ஒரு பொட்டு நகை கூட வாங்க முடியாது போலன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. ஆமாம் மாப்பிள்ள, இதுக்கப்புறம் எங்கேருந்து நம்மளாம் தங்கம் வாங்குறது, அது விலை ஏறுறதை பார்த்தா நம்ம ஒரு பொட்டு கூட வாங்க முடியாது போலன்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வேறு டாப்பிக்கை பார்த்திங்கன்னா சிரிச்சு பேசிகிட்டே இருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து ஒரு விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். விடுகதையின் விடை வானவெடி.